السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனின் உள்ளத்தின் அமைதியை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு மனிதனின் நிம்மதியை தீர்மானிப்பதற்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கின்றது. அவைகளை நாம் எடுத்து நடக்கும் பொழுது நிச்சயம் உலகத்துடைய மறுமையுடைய நிம்மதியை நாம் அனைவரும் அடைந்து கொள்ள முடியும். முதலாவது, அல்லாஹ்வை உண்மையான முறையிலே ஈமான் கொள்ளும் பொழுது, அவனை எமது ரப்பாக நாம் பொருந்திக் கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. ذاق طعم الإيمان من رضي بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. யார் அல்லாஹ்வை ரப்பாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் பொருந்திக் கொண்டாரோ, அதிலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கின்றாரோ, அவர் உண்மையான ஈமானை சுவைத்துக் கொண்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானின் காரணமாக பயங்கரமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியமானவர்களே, அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பிலாலே எப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு ஏற்பட்ட அகாபையும் எனது ஈமானையும் ஈமானின் சுவையையும் நான் மிக்ஸ் பண்ணினேன். எனக்கு இருந்த ஈமானின் சுவை எனக்கு ஏற்பட்ட அகாபை விட மிகைத்து விட்டது. அப்படி என்றால் எனக்கு ஏற்பட்ட சோதனை தண்டனையாக விளங்கவில்லை. ஈமானுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு முன்னால் எனக்கு ஏற்பட்ட தண்டனையாக விளங்கவில்லை என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பிய நாம் எமக்கு நிச்சயம் அல்லாஹு தஆலா அமைதியை நிம்மதியை தருவார். இரண்டாவது, ஒரு மனிதன் நிம்மதியை அடைந்து கொள்வதற்கு மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டல் அல்லாஹ்விடத்தில் எமது காரியங்களை பொறுப்பு சாட்டுவது. உலகத்திலே சில காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று விரும்பி இருப்போம். ஆனால் அல்லாஹ் ஒரு விடயத்தை சூஸ் பண்ணியிருப்பார். அல்லாஹ்வுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கும். நாம் நம்ப வேண்டும், நான் விரும்பியதை விட அல்லாஹ் விரும்பியது, அல்லாஹ்வுடைய சூஸ், அவன் எனக்கு முடிவு செய்தது அது மிகச் சிறந்ததுதான் என்ற முடிவை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்ணியமானவர்களே, எமது உள்ளங்கள் நிம்மதி அடையும். வாழ்க்கையிலே சில வியாபாரங்கள், உலகத்துடைய சில காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பி இருப்போம். ஆனால் நடந்திருக்க மாட்டாது. அல்லாஹ் அதைவிட சிறந்த ஒன்றை தருவதற்காகத்தான் அல்லாஹ் சில முடிவுகளை செய்திருப்பார். குர்ஆனுடைய ஒரு வசனம் எப்பொழுதும் மனதிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அதில் உங்களுக்கு பல ஆபத்துகள் நிறைந்திருக்கும். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். வல்லாஹு யஅலம். உலகத்திலே ஒரு காரியங்களையும் திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவன் அல்லாஹ். அவனுக்கு தெரியும் எதில் உங்களுக்கு நலவு இருக்கின்றது, எதில் உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். வஅன்தும் லா தஅலமூன். விடயங்களின் யதார்த்தத்தை, அதன் டீப்பை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நிம்மதியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தந்த வணக்கங்களை, அல்லாஹு தஆலா காட்டிய வழிகாட்டுதல்களை பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதனால் தான் ஹதீஸில் வந்து இருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், ஏதாவது சிக்கல்கள் வந்து விட்டால் உடனே அவர்கள் செல்வார்கள், தொழுகைக்காக வேண்டி செல்வார்கள், தொழுகையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நிம்மதியை நாம் அடைவதற்கு தேவையான இன்னும் ஒரு முக்கியமான வழிகாட்டுதலை ஷரியா சொல்லி தருகின்றது. சோதனையின் பொழுது அந்த சோதனைக்கு பின்னால் வெற்றி மிக நெருக்கமாக இருக்கின்றது என்பதை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இன்திதாருல் ஃபரஜ். நிச்சயம் எனக்கு ஏற்பட்ட சோதனையிலே வெற்றி, அதிலிருந்து வெளியாகக்கூடிய எக்ஸிட் பக்கத்தில் மிச்சம் நெருக்கமாக இருக்கின்றது என்பதை மனதிலே நாம் நிறுத்தி உறுதி கொள்ள வேண்டும். சயஜஅலுல்லாஹ் பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கின்றான். வெற்றியை இலகுவாக வைத்திருக்கிறான் என்று சொல்லவில்லை. கஷ்டம் இருக்கும் என்றால் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் வெற்றி இருக்கின்றது. என்ன ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துடன் வெற்றி இருக்கின்றது. ஒரு இடத்திலே கஷ்டத்துக்கு பின்னால் வெற்றி இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே கஷ்டத்துடன், கஷ்டமான வாழ்க்கையுடன், கஷ்டமான சில சந்தர்ப்பங்களுடன், கஷ்டமான சில நிலைப்பாடுகளுடன்
மனிதனுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் நமக்கு நிம்மதி கிடைக்கின்றது. குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார், மசாகீனு அஹ்லி துன்யா ஹரஜு மின்ஹா வமா தாகு அத்யப மா ஃபீஹா. உலகத்திலே சில மனிதர்கள் அவர்கள் மிஸ்கீன்களாக வெளியாகி விட்டார்கள். காரணம், மிக இன்பமான ஒன்றை அவர்களுக்கு டேஸ்ட் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. என்ன என்று கேட்கப்பட்டது. சொன்னார், மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது, வமஅரிஃபது, அல்லாஹ்வை அறிவது, வதிக்ரு, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இதுதான் உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிக பெரும் இன்பம் என்று சொல்லி காட்டுகின்றார். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்திலே ஒரு சொர்க்கம் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்துக்கு யார் என்டர் ஆகவில்லையோ அவர்கள் மறுமையிலே இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்ன அந்த சொர்க்கம் என்று கேட்கப்பட்டது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வுடன் தனிமையில் இருந்து திக்ர் செய்வது, இது உலகத்திலே கிடைக்கக்கூடிய சொர்க்கம் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே நிம்மதியை அடைய வேண்டும் என்றால் எமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். பொறுப்புகளை சரியாக செய்யாவிட்டால் எவ்வளவுதான் வாழ்க்கையில் பாக்கியங்கள், எவ்வளவுதான் வசதிகள் இருந்தும் நிம்மதி இருக்க மாட்டாது. பொறுப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தின் பொறுப்புகள், பிள்ளைகளின் பொறுப்புகள், தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பொறுப்புகள், வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றது. இந்த கடமைகளில் நாம் அலட்சியம் செய்து கொண்டிருந்தால், அதை சரியாக நாம் செய்யாவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளவுதான் இருந்தாலும் நிம்மதி இருக்க மாட்டாது. ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே வாழ்க்கையில் கிடைத்த அமானிதங்கள், பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த பொறுப்புகளை சரியாக செய்யும் பொழுது உள்ளத்திலே நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் மக்களுக்கு உதவுவது, மக்களது கஷ்டத்திலே பங்கெடுப்பது. இதிலே மனிதனுக்கு நிம்மதி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனின் நிம்மதியை மற்றவர்களின் கஷ்டத்தை நீக்குவதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். எனவே இந்த விடயத்தை வாழ்க்கையில் செய்யும் பொழுது நிச்சயம் உள்ளத்தின் நிம்மதியை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.